ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. அது ஒரு வெற்றுக்கூச்சல்ன்ட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு மாநாடே கிடையாது, அது ஒரு சினிமா மாநாடு. அவரோட கூட்டணி கட்சிக்கு ஜால்ரா தட்டணுங்கிறங்காட்டி என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் தான் பேசிட்டு இருக்கேன். அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் அண்ணாவோட பேச்சுகள் வெற்றுக்கூச்சல்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட தலைவர்களை நம்ம அரசியல் மேடையில் பார்த்துருக்கோம். அவங்கள போய் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சோம்னா அரசியல்வாதியாக தான் பார்ப்பாங்க. ஸோ விஜய் அண்ணா அவரோட தொழில் நடிக்கிறது. அப்படி கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு அப்படி தான் தெரியும். திமுகவுன்னு அடுத்த வெர்ஷன் 2.0 சொல்லி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நானே கைத்தட்டி விசில் அடிச்சிருப்பேன். 4 வருஷமாக சும்மா உட்காந்துட்டு எலெக்ஷன் 1 or 8 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா இது மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் தானே. விஜய் திரு விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறது பயப்படுறாரா சார்? அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறது பயப்படுறதெல்லாம் அப்படி நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அவர் எதுக்குமே ஒரு பயப்படாத ஆள் தான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு அருண்குமார் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். மாநாட்டுக்கு போனீங்களா? எப்படி இருந்துச்சு? திருவிழா மாதிரி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருந்துச்சு? உண்மையாக திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. திருவிழாவை தாண்டி நிறையா அரசியல் கருத்துக்களும், திருவிழாவில் அரசியல் கருத்துக்கள் பெருசாக இருக்காது. அந்த ஊர் பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே தமிழக அரசியலே ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளியை விஜயண்ணா கிளப்பி விட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிற எதிர்கட்சிகள் திமுக, அதிமுக அவங்களோட எம்எல்ஏ எம்பிஸ் கொடுக்குற வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வெற்றுக்கூச்சல்ன்ட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். அது ஒரு மாநாடே கிடையாது, அது ஒரு சினிமா மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அவரோட பேச்சை? சார், திருமாவண்ணா ரொம்ப முதிர்ச்சி அடைந்த ஒரு நபர் தான். அது யாருமே நம்ம மறுக்க முடியாது. அவரோட அரசியல் செயல்பாடுகளாகட்டும் இதெல்லாமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவரோட கூட்டணி கட்சிக்கு ஜால்ரா தட்டணுங்கிறங்காட்டி என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. விஜய் அண்ணாவோட பேச்சுகள் வெற்றுக்கூச்சல்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் பேசினார். அவர் பேசின விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிடம் திரு விஜய் அவர்கள் பேசினார். அதில் ஒரு சாதிய ஆணவ படுகொலை இது பற்றி ஏதாவது பேசியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி விசிகாவினர்லாம் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்களே. இல்லை, அது குறித்து உங்களுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தீர்மானங்களில் அறிக்கையாக வந்துச்சுல்ல? ஆமாம், அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அது மாநாட்டில் நிறைவேற்றிருக்கலாமா சார் தீர்மானத்தை? இல்லை சார், அது மாநாட்டில் ஒரு விஷயத்தை எங்கே பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் மாநாடு நமக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியும், எவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்கிறதும் தெரியும். ஏன்னா எப்படி 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ரோக்ராமை ப்ரீ பிளான்டாக முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ விஷயத்தை கட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு மாநாடுனா எவ்வளோ விஷயம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது நிறைய விஷயத்தை கட் பண்ணி எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை விஷயத்தை மட்டும்தான் பேசியிருக்காப்புல. அது ஆணவ கொலைகளை குறித்து பேசலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு மாநாடுங்கிறது தன்னோட கட்சியோட அந்த மாநாடு எதுக்காக நடத்துகிறாங்க அப்படி நம்ம பார்த்துருந்தோம். வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த மாநாடு. அதையும் பதிவு செஞ்சுருக்காரு. அதை தாண்டி அந்த மாநாட்டில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதை பேசினார் அதை பேசலை, தான் நினச்சதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அப்படி இருக்காது இல்லையா? இல்லை சார், எப்போவுமே ஒரு மாநாட்டில் தீர்மானங்கள் தான் சார் நாளைக்கு விவாதிக்கப்படும். அதுதான் எல்லார் கட்சியும் பண்ணுறாங்க. இப்போ அண்ணா திமுகவோ மாநாடு நடத்துனாங்கன்னா அவங்க தீர்மானம் தான் நிறைவேற்றுவாங்க. ஸோ ஒரு அதிமுக பொதுச் செயலாளரோ இங்கே பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ அவங்க பேசுனாங்கன்னா அவங்க தீர்மானத்தை பற்றி தான் நாளைக்கு விவாதிப்பாங்க. அவங்க பேசினது கூட பெருசாக இம்பார்ட்டன்ஸாக இருக்காது. ஸோ இங்கே திரு விஜய் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு, ஆனால் அங்கே அரசியலை பின்னுக்கு தள்ளிட்டாருன்ற மாதிரி தான் விமர்சனம் இருக்குது. ஒரு சினிமாவில் எப்படி இருக்கும், அவர் பேசுகிறாரு, ஒரு ஆடியோ லான்ச்சில் எப்படி பேசுவார், அது மாதிரி பேசிட்டு போயிட்டாரேன்றாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு, சரிங்களா? அதான் விஜயண்ணாவோட ஸ்டைல், அவ்வளோதான். இப்போது ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல்ல ஸ்டாலின் அங்கிள்னு கூட சொல்லலாம், ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. அவர் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சா அது ஆடியோ லான்ச்சாக பார்ப்பீங்களா, நீங்கள் அரசியல் மேடையாக பார்ப்பீங்களா? ஏன்னா நம்ம அரசியல்வாதியாக பார்க்கப்பட்ட தலைவர்களை நம்ம அரசியல் மேடையில் பார்த்துருக்கோம். அவங்கள போய் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சோம்னா நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அவங்க அரசியல்வாதியாக தான் பார்ப்பாங்க.
ஸோ விஜய் அண்ணா அவரோட தொழில் நடிக்கிறது. அவர் நடிச்சிருக்காரு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆடியோ லான்ச் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருந்த நபர்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அவர் பேசின விஷயங்கள் எவ்வளோ விஷயம் பேசினாரு, இந்த அரசாங்கத்தில் எவ்வளோ குற்றங்கள் இருக்கிறது பேசினாரு, எவ்வளோ விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு, அதுகளுக்கெல்லாம் இவங்க கிட்ட ஒரு ஆழமா பேசினாரான்றது தானே சார் பேச்சு. ஆழமா பேசலின்னு நீங்கள் எந்த விஷயத்தை பேசலின்னு சொல்லுவீங்க? ஆணவ கொலைங்கிறது கவின் மட்டும் கிடையாது. ஆணவ கொலை இங்கே எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஜாதி ரீதியான ஆணவ கொலை தான் கவினோட கொலை. ஆனால் அதை தாண்டி எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு. ஏன் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க கொலை பண்ணலையா? சென்னையிலேயே கூட நம்ம நியூஸ் பார்த்தோம். ஒரு திமுக பிரமுகரோட பையன் வந்து கார் ஏற்றி கொலை பண்ண. இதெல்லாமே ஆணவ கொலை கீழே தான் வரும். ஆணவ கொலைங்கிறது அந்த அதிகாரத்தின் ஆணவத்தை பயன்படுத்தி கீழே இருக்கீங்களா டாமினேட் பண்ணுறது அதுதான். ஆனால் கவின் அந்த கொலை வந்து அது ஜாதி ரீதியான பிரச்சனை. ஏன்னா அந்த மாநாடு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எல்லாமே நிறைய பேர் பப்ளிக் தான். அந்த மாநாட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மாநாட்டில் குந்தக விளைவிக்கிறக்காக எவ்வளோ சதிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சதி சார்? சார் ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூபர் இவரு கூட பார்த்துருப்போம், முக்தார். அவர் வந்து கூட அங்கே என்ன மாதிரி விஷயங்களை பண்ணார், அது அங்கேருந்த நிர்வாகிகள் எப்படி களத்தில் நின்று அவர் கையங்காலமாக பிடிச்சி முக்தாரே வெளியேறுன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. அந்த விஷயம் நடந்துச்சு. அது போக ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு நியூஸ் வருது, ஒருத்தர் அங்கே பாம்புகளை உள்ளே விட்டு மாநாடு குலைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 19 யாரும் சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கீல ஏன் அங்கே வந்து இப்போ, ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருப்பாங்க. ஒரு ஆணவ கொலை பற்றி பேசணும், அது ஜாதி ரீதியான ஆணவ கொலை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கான இடம் வேணும். அது பேசுறதுனால அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை எல்லாமே வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ அதுவும் வந்து யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அத்தனை லட்சம் மக்கள், எல்லா தரப்பு மக்கள் வராங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னா ஈஸியாக அங்கே இருக்க பப்ளிக்கை ஒரு மாஸ் க்ரௌடை வந்து எப்படி ட்ரிகர் பண்ணணும்னு ட்ரிகர் பண்ணி அங்கே இருக்க ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த அதிமுக கட்சிகளுக்கு நல்லாவே அது கைவந்த கலை. அது யாரும் சொல்லியெல்லாம் தர தேவையில்லை, அதை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறனால தான் வந்து நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கிறதா பார்க்கப்படுது. இல்லை சார், இந்த மாநாட்டில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் எதிரியாக திமுகன்னு சொல்கிறாரு, கொள்கை எதிரியாக பாஜகன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஆட்சியில் இன்றைக்கி இருக்காங்க. இவங்க ஆட்சியில் செய்கிற தவறுகளை தானே சார் சுட்டி காட்டணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக நான் இவங்களுக்கு எதிரி, இவங்களுக்கும் எதிரின்ட்டு 2 மாநாட்டையும் சொல்லிட்டாரு. பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, சுட்டி காட்டியிருக்கலாமே. அதுதான் சுட்டி காட்டியிருக்காரு. அவர் சுட்டி காட்டலன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், ஒரு விலைவாசி உயர்வு, ஒரு சட்டம் ஒழுங்கு, இதை பற்றிலாம் பேசியிருக்கலாமே சார். சட்ட ஒழுங்கு பற்றி பேசியிருக்காரு. இல்லை சார், விரிவாக பேசியிருக்கலாமேன்றேன். அதாவது அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு, நல்லா விரிவாக சொல்லியிருக்கலாமேன்றேன் சார். சார் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி பண்ணுறேன். இது நிறையா இன்டர்வியூஸில் எங்கள் காமேஷ் அண்ணா பேசுகிற விஷயம் தான். அவர் நிறைய இடத்துல, ஏன்னா இந்தியாவோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஜனநாயக நாடாகவே இருந்தாலும் இங்கே ஒரு முகம் இருக்குது அப்படின்னா அந்த முகத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. என்னதான் வந்து இன்றைக்கி நம்ம ஜனநாயக நாடாக இருந்தாலும் ஐடியாலஜிக்களை தாண்டி ஃபேஸ் வேல்யூக்கு தான் வந்து இங்கே மார்க்கெட் இருக்குது. ஏன்னா பிஜேபியிலிருந்து இன்றைக்கி இருக்கிற திமுக வரைக்கும் முகத்தை தான் வந்து பிரதிபலிக்கிறாங்களே, அவங்க கொள்கையே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கையில் விஜய் அண்ணா தன்னோட முகத்தை ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் அவர் சொன்ன விஷயம் அதுதான், 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் யார் அப்படின்னா அவர் தன்னைத்தானே உங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அது எப்படி வந்து இது அவர் சொன்ன விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா எப்போ ஒரு ஆள் 234 தொகுதியில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி. அது அப்படி கிடையாது சார். அதாவது இவர் வந்து எங்கே கிரவுண்டில் வேலை செஞ்சார், தன்னோட ஃபேமை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தானே சார் இது எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது சார். அவர் தன்னோட ஃபேமை பயன்படுத்தி, அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேம் இருக்குது, அதை வந்து எப்படி எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஃபேமை என்ன மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவர் மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறதுக்காக அந்த ஃபேமை பயன்படுத்துறது அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, மாஸ் க்ரௌட் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த மக்கள் ஆதரவும் மக்களோட நலனுக்காக பயன்படுத்துறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படி இல்லை இல்லையா? அது அரசியலில் எடுபடுமான்றது தானே சார் கேள்வி. சார் எடுபடுமா இல்லையாங்கிறது 26 மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்த கூட்டம் காட்டுது இல்லையா, எங்கேயும் காசு கொடுத்து கூட்டதில்லை. எல்லாருமே வந்து 1 வாரம் 2 நாள் 4 நாள் தங்கியிருந்து விஜய் அண்ணா பேச்சை கேட்கணும்னு சொல்லி வந்துட்டு போகிறாங்க. அந்த கூட்டம் காட்டுது இல்லையா? அப்படி அது எடுப்படாது அப்படின்னா எதுக்கு இத்தனை பேர் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க? அந்த விஷயத்தில் அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால தானே வந்து இன்றைக்கி விஜய் அண்ணாவுடைய இந்த மாநாடு கொடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 1 வாரம் கழிச்சும் பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா அங்கே மேட்ரு இருக்குது அப்படிங்கிறது தான். இவ்வளோ பேர் வந்தாங்க, நீங்கள் சொல்கிறீங்க 20 லட்சம் பேர் வந்தாங்க, 25 லட்சம் பேருன்றாங்க. சில பேர் வந்து 4 லட்சம் 3 லட்சம்ன்ற மாதிரி இன்னொரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அது விமர்சனம் இருக்க தான் செய்யும். ஆனால் விஜய் இன்னும் அவர்களது ரசிகர்களை அரசியல்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, சொல்லப்படுது. அதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இது நான் 2 விதமாக பார்க்குறேன். சரிங்களா, அவங்க இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க. அந்த ரசிகர் அந்த மென்டாலிட்டிலேருந்து அவங்க மாறவே இல்லை. 1000 தான் அவங்களுக்கு ஓட்டு குத்துனாலும் அவங்கள வந்து விஜய் வந்து எஜுகேட் பண்ணணும்ல, அந்த கேள்வி இருக்குது சார்.
சார் விஜயண்ணா ஒரு விஜயண்ணா இல்லை எந்த கட்சி எடுத்துட்டிங்கனாலும் அவங்க ஒரு மாநாடோ கூட்டமாக கூட்டையில் மாநாட்டுக்கு வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வராதீங்க, இப்படியெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு யாருமே அறிவிக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி வான்னு சொல்லணும். இன்னொன்று எல்லாருமே வீக்கெண்ட்ஸில் தான் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு தான் மேக்ஸிமம் பிளான் பண்ணுவாங்க. வீக் டேஸில் பிளான் பண்ண மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கையூட்டன்ற அளவுக்கு தான் இருக்கும். அதில் சக்ஸஸ்னால் எதுவுமே இருக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி லீவ் நாளில் வச்சா ரொம்ப கூட்டங்கள் ஜாஸ்தியாக வரும், இதனால் பப்ளிக்குக்கும் பிரச்சனையாகும் அப்படிங்கிறது எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் இடநாளில் வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவ்வளோ பேர் வராங்க. அது நீங்கள் ரசிகர்கள்னு சொல்கிறத வந்து இது முதல் மாநாட்டில் சொன்னீங்க, ஓகே ரைட் ஓகே. 2வது மாநாட்டிலே அதே சொல்லையில் வந்து அது ஏற்புடையறதே இல்லை. ஏன்னா விஜயண்ணா எல்லாத்தையுமே அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. இதை வந்து 50 ஆண்டு காலமாக மக்கள் அந்த மனப்பான்மையிலேயே இருக்காங்கன்னா அது யாரோட தவறு? இன்னும் வந்து மக்கள் பக்குவப்படல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க மக்கள் வந்து ரசிகர்களாகவே தான் இருக்காங்க, அவங்களுக்கான பக்குவம் வரல அப்படின்னு. ஆனால் விஜயண்ணா எல்லா இடத்தையுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த அரசியல்வாதிக்காவது இன்னைக்கு திராணி இருக்கா மேடையில் நின்று பேசுறதுக்கு? இவர் பேசுகிறாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் மக்களை பக்குவப்படுத்துகிற விஷயம் தானே. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, அது உங்களோட உரிமை, அது காசு வாங்காமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? நிறைய மேடைகளில் பேசுகிறாரு இல்லையா? இது யாராவது ஒரு அரசியல் தலைவர்கள் பேசி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? திரு விஜய் அவர்கள் என்னைக்காவது ரசிகர்களை என்னுடைய படத்திற்கு 1000 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரா? சார் இது எப்படி இருக்கு அப்படின்னா, விஜயன் எங்காவது தேட்டர் வச்சிருக்காரா? அவரும் 2000 1000 டிக்கெட் விற்கிறாரு. அவர் நடிகர் தான் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பண்ணலை. இருந்தாலும் அவர்களது ரசிகர்கள் நலனை கருதி அப்படி சொல்கிறேன், அப்படி கேட்குறேன். இல்லை நலனை கருதி அதுதான் இதை வந்து இப்போ பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? அப்போ டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிது, 2000 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதை வேடிக்கை பார்க்கறதுலையே அதில் காசு வாங்கி சம்பாரிச்சிட்டு இன்றைக்கி உட்காந்து வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. அதே 1000 ரூபா டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் விற்று அந்த காசை ஜோப்பில் போட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு விஜயண்ணாவோட பேரை வச்சு அந்த மார்க்கெட்டை வச்சு அவரோட ஃபேஸை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. அதை பிளாக்ல சம்பாரிச்சு பேக்கெட்டில் வச்சு இன்றைக்கி அவரே பேசுறது. அதை தடுக்க வேண்டிய ஆளுங்க தடுக்கலை. இல்லை சார், அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல, என் படத்தை கூட நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேணாம், உங்கள் குடும்பத்தை கவனின்னு சொல்லிருக்காரு நிறைய இடத்துல. இருந்தாலும் என்னுடைய டிக்கெட்டை இவ்வளோ கொடுத்து வாங்க வேணாம் தம்பி, உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சார். சார் அது வந்து நம்ம விஜய் அண்ணா சொல்லலைங்கிறத நம்ம ஏன்னா அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்த டிக்கெட்டுங்கிற விஷயம் வந்து தடுக்க வேண்டிய இடத்துல விஜய் அண்ணா கிடையாது, சரிங்களா? அதை சொன்னாலும் ரசிகர்கள் அவர்களோட தனிப்பட்ட விஷயம். அதுதான் சொல்கிறேன், அந்த மனப்பான்மை இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்கு 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் மக்களை வந்து மாற்றாமல் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டாக இருக்குது. அவர் சொன்னால் மட்டும் உடனே கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய மார்க்கெட் விட்டுட்டு தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் லாங் டேர்மில் யோசித்து இதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் சரிவில் போகுது, இந்த ஃபேமை நம்ம அரசியல் பக்கம் திருப்புனா நம்ம இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ன்றதை கருதி தான் அவர் வந்து அரசியலுக்கு வரதா கூட ஒரு பேச்சு இருக்கே சார். சார் இதை வந்து பேசுகிறவங்க பேசிட்டு போயிடுவாங்க, உண்மையாக கேட்குற மக்களே சிரிப்பாங்க சார். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். ஒரு பிரபல ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு அவர் இந்த கருத்தை பதிவு பண்ணார். இதை பார்க்குறவங்க எல்லாமே சிரிக்கிறாங்க. ஏன்னா விஜயண்ணாவோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறது அப்படின்னா எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுற 2வது ஒரு நடிகர்னா இவர் தான் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அவர் சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா இது யார் ஏற்றுப்பாங்க? யாராவது ஒருத்தர் அதை ஏற்றுப்பாங்களா? இதை முதல்ல ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற இந்த அதிமுக ஏற்றுக்குமா? சும்மா கூட இருக்கீங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்களா? அப்படி சொல்கிறீங்க. அவரோட இன்னைக்கு திமுக சார் அவங்களோட நெட்வொர்க் சன் நெட்வொர்க்கில் விஜயோட படம் தான் பெரும்பாலுமாக போடப்படுது, சன் டிவியில் கேடிவியில். அப்போ சரிவை நோக்கி போயிட்டு இருக்கிறவரோட படத்தை போட்டு அவங்க டிஆர்பி ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, இன்னும் எத்தனை மாநாடு நடத்தினாலும் பெருங்காய டப்பா போல் விஜய் காலியாகி விடுவார், இன்னும் அவர் வந்து 2-3 மாநாடு நடத்தினா அவர் காலி ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனம், அவர் முதல்ல அமைச்சர் இல்லையா? அவர் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கார் சார்? இன்றைக்கி அவர் துறை சார்ந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. திருப்பூரில் கிட்டத்தட்ட 270 நாட்களாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க விவசாயிகள் எதுக்காக பல்லடம் வந்த ஸ்டாலின் ஐயாவும் விவசாயிகளை வந்து பார்க்கல. பக்கத்தால் இருக்க அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்து பார்க்கல. அந்த போராட்டத்துக்கு என்னென்னு கேள்வி கேட்கல. அவங்க பண்ணுற போராட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்து அறநிலைத்துறையை அவங்க வந்து எத்தனை நிலங்கள் வந்து தவறான வழியில் பயன்படுத்துது, இதெல்லாமே கண்டித்து போராட்டம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவரோட துறையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை அவர் பார்க்குறாரா? முதல்ல அவர் வந்து நிறைய கோயிலில் குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க, நிறைய இடத்த மீட்டிருக்காங்க, இத்தனை கோடி மதிப்புள்ள இடத்த மீட்டிருக்காங்க, கோயிலுக்கு சம்மந்தமான இடம்.
இதெல்லாம் நல்லா தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து துறை சார்ந்ததை பத்தி சார் துறை பேசுறீங்க சார். சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவருங்க விஷயங்கள் பண்றாங்க. அதை வந்து நம்ம பண்ணலின்னு நம்ம சொல்ல முடியாது. பண்ண விஷயங்கள எதா இருந்தாலும் ஆமா இந்த ஃபேக்ட்டை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி மற்ற விஷயங்கள்ல வந்து நிறைய மூக்கு நுழைக்கிறாருங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. எதுல சார்? சார் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருந்துச்சு. அது சம்பந்தமா பேச வேண்டிய அமைச்சர் எங்க சார்? கடைசி நாள்ல விஜய் அண்ணாவை போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சார் அந்த அமைச்சர் வந்து பேசுறாரு. அது வரைக்கும் அந்த அமைச்சர் எங்க போனாருன்னே தெரியாது. சும்மா இவர் சேகர் பாபு இவர் இப்போ இன்னைக்கு பார்த்தேன் அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன். பெருங்காயடப்பா அவர் ஏதோ அவருக்கு அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரில. அவர் வாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர் அந்த பெருங்காயடப்பா சொல்கிறத பார்த்தா ஒரு வேளை சமையல் மாஸ்டர் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற அந்த மாதிரி விமர்சனங்களை கூட நம்ம கடுமையான விமர்சனங்கள் வைக்கலாம். சரிங்களா? நாளைக்கு அவரோட பையன் கூட சொல்ல இந்த ஒரு காமெடி ஒரு பூங்காவனத்தோட பையன் அப்படிங்கிற மாதிரி தான் பெருங்காய டப்பா அவருன்ட்டு அந்த டப்பா சார்ந்தே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. என்னமோ குள்ளநரி வெளுத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பாடுறாரு. இதுக்கு பேசாமல் அவர் வந்து அமைச்சர் பதவியை விட்டு போட்டு ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் கூட மக்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வரை வந்து அங்கிள்னு சொல்லியிருந்தார். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குன்றதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வாரமாக அந்த டாபிக் தான் போயிட்டே இருக்கு. இல்லை திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டத்தில் பெருசாக அதாவது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்களோ யாருமே, அதாவது ஆன்டின்னு அழைக்கப்படுற பெண்கள் யாருமே வரலன்றாங்களே சார். அதாவது வந்தவங்க ஒரே ஒரு ஆள் யாருன்னா, விஜய் அவர்களுடைய தாயார் திருமதி ஷோபா அவர்கள், மதிப்பிற்குரிய ஷோபா அவர்கள் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரே ஒரு ஆள் தான் ஆன்டிங்கிறாங்க. அந்த ஆன்டிங்கிறத அவங்க திரு ஷோபா அவர்களை சொல்கிறாங்களே சார். இதை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஏற்றுப்பாரா அவங்கள ஆன்டின்னு சொன்னா? விஜய் அவர்கள் ஏற்றுப்பாராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து சொல்கிறேன் ஸ்டாலின் அங்கிள்ன்றீங்க, பதிலுக்கு நாங்கள் வந்து உங்கள் அம்மாவை ஆன்டின் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் மனசு புண்படும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். ஒரு விஷயம், ஸ்டாலின் அவர்களை வந்து விஜய் அண்ணன் இன்னைக்கு புதுசாக அங்கிள்னு சொல்ல. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் ஸ்டாலின் அவர் வீட்டில் போய் சந்திச்சா கூட அங்கிள்ங்கிறது தான் பேசுவார். அவர் அந்த உறவு முறை அந்த விஷயத்தில் தான் பேசுகிறார். இன்னொன்று இது எப்படி பார்க்குற அப்படின்னா, இன்னைக்கு அது அங்கிள்ங்கிற வார்த்தை தவறு கிடையாது. தனிப்பட்ட முறையில் இல்லை, நீங்கள் சொல்கிற அரசியல் மேடை சார். நான் சொல்கிறேன் அரசியல் மேடைக்கும் நான் சொல்கிறேன் சார். அங்கிள்ங்கிற வார்த்தை வந்து தவறு கிடையாது. அரசியல் மேடையில் பேசக்கூடாது ஏதாவது இருக்கான்னு? ஏன்னா அவர் தனிப்பட்ட மனிதர் இல்லை சார். அவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர் சார். அந்த மாநிலத்தோட முதல்வர் தான் சார் தன்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். இது எங்க பழக்கத்தில் இருக்குமா? ரோட்ல போறவன ஒருத்தனை போயிட்டு நீங்க அங்கிள்னு கூப்பிடலாம். ஒரு லேடிஸ் போறாங்க, ஒரு தாய்மார்கள் போறாங்கன்னா அவங்க அம்மான்னு கூப்பிடலாம். ரோட்ல போறவர் போய் நீங்க அப்பா எனக்கு டைம் என்னன்னு கேட்பீங்களா? கேவலமா நினைக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியல. அதே முதல்வர் தான் அவர் எதிர்க்கட்சிய தலைவராக இருக்கிறப்போ ஜெயலலிதா அம்மாவை பார்த்து என்ன மாதிரியான வசைகள் பாடினாரு? ஜெயிச்சப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்துட்டு போனதுக்கு என்ன சார் பண்ணாரு? அவளும் நோக்கினால் இவனும் நோக்கினால் கள்ள தொடர்புன்னு பாலியா? இதே ஸ்டாலின் ஐயா தானே பண்ணாரு. அப்பெல்லாம் இவங்களுக்கு தகுதி தராதரம் தெரியல. இப்போ மட்டும் தெரியுது. விஜயன் அந்த மாநாட்டில் எவ்வளோ விஷயம் பேசினார், அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களா? இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு இல்லையா? ஆணவ படுகொலைக்கு தீர்மானங்கள் போட்டிருக்காங்களே, தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே, நிறைவேற்றிருக்காங்களா? இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த அங்கிள்ங்கிற ஒரு வார்த்தை தான் பிரச்சனைங்க. சரி, வேற எப்படி சார் கூப்பிடலாம்? அவரை தன்னைத்தானே அப்பான்னு கூப்பிட சொன்னார். அதுக்கான தகப்பன் ஸ்தானத்திலிருந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை கூட உருப்படியாக செய்யல. அது ஃபெயிலியரு. இப்போ அவரே சொல்றாரு உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பதிலுக்கு அவங்களும் தானே சார் கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்லிட்டீங்க? நீங்க தாய் மாமான்றீங்கன்றவங்க அந்த கேள்வியும் வருதே சார். நான் தாய் மாமங்கிறாரு திரு விஜய் அவர்கள். நீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வந்து எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே நீங்க தாய் மாமன்னு சொல்றீங்க. தாய் மாமனா இருப்பேன்னு சொல்றாரு. சரிங்களா? என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா எல்லாரும் அவர் என்னை வந்து தாய்மாமனா கூப்பிடுங்கன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் தாய்மாமனா இருந்து என்னோட அக்கா தங்கச்சிகளுக்கு அவங்க குழந்தைகளுக்கு தாய்மாமனா இருந்து பண்ண வேண்டிய விஷயங்களை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. சரிங்களா? இவர் தானே அப்பான்னு சொல்லிட்டாருல, அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னத்தை கரெக்டாக பண்ணிட்டாரு. சரி, அப்பான்னு கூப்பிடல, அப்போ வேற எப்படி கூப்பிடுறது? அவர் அப்பான்னு கூப்பிட சொன்னார், அவர் அம்மான்னு கூப்பிட முடியுமா? நம்ம முதல்ல ஸ்டாலின் ஐயாவை அம்மான்னு கூப்பிட முடியுமா? ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அது உணர்வுபூர்வமாக வந்தது. அது இங்கிருந்து வந்த ஒரு விஷயம். அவங்க அதுக்கு அந்த விஷயம் வராதுக்கு அப்புறம் எல்லாரும் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஜெயலலிதா அம்மாவை அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. அம்மா கிளினிக் இதுன்னு சொல்லிட்டு. இவர் எங்காவது அப்பா இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காரா? ஒன்றுமே இல்லை. இந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? இப்போ வெர்ஷன் 2.0 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்போ பண்ணியிருக்கணும்? 2 வருஷத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி நான் சூப்பராக பண்ணிட்டு அடுத்த எங்களோட திமுகவோட அடுத்த வருஷனை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இது ஏற்படுகிறது. இன்னைக்கு கேரளாவில் தீவிர வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 64 குடும்பங்களை வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணியிருக்காங்களா? 1.5 கோடி பேரை வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு சொல்லி மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இது கவர்மெண்ட் சொல்கிற டேட்டா தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற டேட்டா. கவர்மெண்ட்டும் இன்னைக்கு கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு தானே சார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் சார் வரவேற்கிறோம் சார். திட்டங்கள் நல்லா பண்ணால் வரவேற்கிறோம் சார். அது எப்படி செயல்படுத்துறீங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொத்தாம் போக்க நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட முடியாது. அவங்களும் வாக்குறுதி நிறைய பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் இருந்தாங்க. இது எப்போ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தான் சொல்கிறது. ஒரு 2 வருஷத்தில் இவங்க பண்ணிட்டு 3ஆவது வருஷம் திமுகவுன்னு அடுத்த வருஷன் 2.0 சொல்லி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நானே கைத்தட்டி விசில் அடிச்சிருப்பேன்.
4 வருஷமா சும்மா உட்காந்துட்டு எலெக்ஷன் 8 மாதம் எலெக்ஷன் வரப்போ இப்போ வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னா இது மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம் தானே. அதுக்கு தான் வந்து தெளிவாக வந்து விஜயன் ஒரு சின்ன குட்டி கதை கூட சொல்லியிருந்தார், எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவாங்கன்ட்டு. இதில் வந்து இது இன்னும் ஒரு கதையாக சொல்லணும்னா இதுக்கு நான் இன்னொரு கதையாக சொல்லுவேன் இவங்க பண்ணுற ஊழல் விஷயத்துக்கு. ஏன்னா அப்படி எப்படி மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ண. அந்த நெல் விதை விஷயத்துலேயே ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த நெல் விதை எல்லாரும் முளைக்க வச்சு கொண்டாந்தாங்க, எடுத்து வச்சு கொண்டாந்தாங்க அப்படின்னு. ஆனால் இதுவே வந்து திமுக காரங்களாக இருந்தால் அந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, வெறுங்கையை வீசிட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 4 மூட்டை நெல்லை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. கேட்டால் நீங்கள் கொடுத்த நெல் செடியாகி மரமாகி அதுலேருந்து இவ்வளோ நெல் அறுவடை பண்ணியிருக்கோம், இதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு வந்து கஜானால காசு வாங்கிட்டு போகிற ஆளு இவங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது இவங்களுக்கு மக்களை ஏமாத்துற சொல்லியே தரணும். இது எப்பெல்லாம் திமுக ஜெயிச்சு ஆட்சியில் இருந்துச்சோ அது எல்லா டைம்லையும் இவங்க கடைசி வருஷத்துல தான் அவங்களுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க, அது வரைக்கும் தெரிய மாட்டாங்க. இப்போ பண்ணுற திட்டங்கள்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது வருஷம் பண்ணியிருக்கலாமே சார். எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்குது, அதுகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கலாமே. சரி சார், இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல, ஓகே சார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக தாவேக என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அதாவது அழுத்தம் எந்த வகையில் கொடுத்துச்சுன்ட்டு தான் கேட்குறது கேள்விங்க சார். போராட்டம் பண்ணியிருக்கலாம், போராட்டம் இல்லை, எல்லா வாக்குறுதி எல்லா விஷயத்தையுமே நம்ம போராட்டம் பண்ணியே நிறைவேற்றிக்கணும், அதுக்கு இவங்க தேவையில்லை. இல்லை சார், குறைஞ்சது அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு நான் கேள்வி. இல்லை, அதுதான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் நம்ம போராட்டம் தான் தீர்வு அப்படின்னா போராட்டம் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா வந்து எல்லாரும் போராட்டம் இல்லாத அந்த அப்படியே போராடினா மட்டும் இங்கே என்ன கிடச்சிருவாதா சார் போகுது? எவ்வளோ நாள் சார் போராடினாங்க தூய்மை பணியாளர்கள்? அவங்க ஆட்களையே வச்சு கேஸை போட்டு அவங்கள எப்படி அப்புறப்படுத்துனாங்கன்னு பார்த்தோம். அது போகிற வழியில் சரி வண்டியில் ஏறுறப்போ அவங்க ஏற மறுத்தாங்க, கைதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தாக்குதல் நடத்துனீங்க, ஓகே. போகிற வழியில் நிப்பாட்டி வச்சு அடிக்கிறீங்க, மனுஷன் தானே சார். குறைந்தது ஒரு அடையாளத்துக்காச்சும் ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம்ன்றது தான் சார். ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம் சார். திமுக அரசை கண்டித்து சார், திமுக அரசை கண்டித்து தாவைக்க நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கு, பண்ணவே இல்லைன்னு சொல்றீங்க சார். வாக்குறுதி நீங்க சொன்னீங்க சார், வாக்குறுதி நிறைய கொடுத்தாங்க, நிறைவேற்றலன்னு நீங்க. அதான் சார், தாவேக்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமேன்னு தான் கேள்வி. அவங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ 1.5 வருஷம் தான் ஆச்சு, சரிங்களா? அவ்வளோதான், இன்னொரு 8 மாசத்துல அவங்களோட ஆட்சியே முடிய போகுது. இவங்க பண்ண மாட்டாங்கங்கிறது தெரியும், அதனால தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம போராட்டம் பண்ணால் அவங்க பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா எது கட்சி ஆரம்பிக்கணும்? நார்மலாக இயக்கமாக இருந்துகிட்டே போராட்டம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? இவங்க பண்ண மாட்டாங்கிறது தெரிஞ்சு தானே இங்கே இவங்களை விட்டோம் அப்படின்னா இன்னொரு 10-20 வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு நம்ம கையை விட்டு போயிடும். தமிழ்நாடாக இருக்காதுங்கிறத விஜய் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து திரும்பி நம்ம போராட்டம் பண்ணணும் அது கட்சி தேவையில்லையே. நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு போவோமே. இன்னைக்கு கூட்டணிக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட், ஏஎஸ்எஃப்ஐ எல்லாம் அமைப்புகளில் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காவது ஒன்றுக்காவது அரசாங்கம் செவி சாய்க்குதா? கூட்டணி கட்சிகளுக்கு முதல்ல செவி சாய்க்குதா சார்? இது எப்படி சார் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட போராட்டத்துக்கு இவங்க உடனே வந்து தீர்வு கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் போராட்டம் பண்ணலேன்னு யாருமே மறுக்கவே முடியாது. அதுவும் 1-2 எல்லாம் கிடையாது. கூட்டணி கட்சிகளுக்கே போராட்டம் நீங்கள் மறுக்கப்படுது, அனுமதி மறுக்கப்படுது. அந்த சூழ்நிலையில் தான் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. மாநாடு முடிந்து 1 வாரம் ஆயிடுச்சு. திரு விஜய் அவர்கள் இன்னும் அதுக்கப்புறம் என்ன நடன்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேச்சு வருது. இதுக்கு அடுத்து திரு விஜய் அவர்களின் அரசியல் நகர்வுகள் என்ன வரும்? மக்களை எப்படி சந்திக்க போகிறார்? நடைப்பயணம் போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. என்னன்னா, தூய்மை பணியாளர்களை போய் சந்திச்சிருந்தா அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கூட்டம் கூடும் அப்படின்ட்டு இருக்காங்க. நாளைக்கு நடைபயணம் போனால் அங்கே கூட்டம் வராதான்ற கேள்வியும் வருது. தூய்மை பணியாளர்களை சந்திச்சா கூட்டம் கூட சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருங்கிறது விஜயனா தரப்புலன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த போராட்ட தரப்புல இருந்தால் சொல்லி ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அவர் நேரில் வரேன்னு சொல்லியிருந்தப்போ கூட இவங்க போய் நேரில் சந்திக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதனால வந்து நேரில் போய் பார்க்கலே நிறைய கூட்டங்கள் வரும். விஜயண்ணா வந்து ரோடுக்கு வரையில் வந்து மாநாட்டுக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா ஒரு நடைப்பயணம் போகிறார் அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்குது, அதை முறையாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன விஜய் அவர்கள் நள்ளிரவில் கூட போயிருக்கலாம் சார். கூட்டம் கூடுன்ற அந்த தெரிஞ்சிருந்தா நள்ளிரவு பேரில் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ 2 மணிக்கோ கூட போகணும்னு நினச்சிட்டு எப்படி வேணாலும் போவார் சார். அஜித்தோட வீட்டுக்கு போனார், யாராவது தெரிஞ்சுதா? எவனாலையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? போனாரா இல்லையா? அவர் போகணும்னு நினச்சா போயிடுவார் சார், சரிங்களா? இவங்க வேண்டான்னு சொன்னதுனால மட்டும்தான் அவர் வரல. இவங்களா தான் நேரில் நாங்கள் அங்கே வந்து பார்க்குறோன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தாங்க இல்லையா? விஜயன் நான் வரல, நீங்கள் இங்கே வந்து எங்களை பாருங்கன்னு அவர் சொல்லவே கிடையாது. இவங்க தான் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வந்து இங்கே பெரிய அளவு கூட்டம் கூடும், அதை வந்து வேறு மாதிரியான திசை மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறனால நாங்களே நேரில் வந்து பார்க்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த நாள் இங்கே என்ன நடவடிக்கை நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இவங்களா தான் போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவரோட நடைப்பயணம்ல நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதி ரீதியாக அங்கே அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆல்ரெடி வந்து ஃபீல்டு ஒர்க் போயிட்டுருக்கு, அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாமலாம் இல்லை. அது போக விஜயண்ணா நேரடியாக மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், மக்களுக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக கேட்டு அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி தான் வந்து இந்த நடைப்பயணம் அமையும்.
அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாள் எங்கே போகணும், எப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுப்பாங்க, அந்த டைமில் வேறு யாராவது மாநாடோ இல்லை வந்து மீட்டிங்காக நடத்துகிறாங்களா அந்த இடத்துல இது எல்லாமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடுத்ததான் மக்களை சந்திக்கிறது தான் மட்டும்தான் விஷயம் இருக்குது. விஜய் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது எதுவும் பயப்படுறாரா? சார் அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுற பயப்படுறதெல்லாம் அப்படியே நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அவர் எதுக்குமே ஒரு பயப்படாத ஆள் தான். சரிங்களா? நம்ம பயப்படுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் அமையல, சரியா அமையல. ஏன்னா எப்படி ஆல்ரெடி சார் ஒரு தடவை அமையல? ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார். மீட் பண்ணாமலாம் எங்க கிடையாது. எங்க இல்ல. மீட் பண்ணாரு? ஆல்ரெடி மீட் பண்ணார். அவர் கொடைக்கானல் போகையில் இங்கேருந்து இல்ல சார், அது வந்து ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம் சார். அது நான் சொல்றது ப்ரெஸ் மீட் சார், ப்ராப்பரான ப்ரெஸ் மீட். சார் நடக்கும் சார், நடக்கும் சார், எல்லாமே நடக்கும் சார். நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கும். அந்த அன்னைக்கு வந்து இதை விட வந்து இன்னும் வந்து எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற ரீதியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாத்திரையெல்லாம் கிடைக்கலைங்கிற விஷயம்லாம் போயிட்டுருக்கு. குளுக்கோஸ் மாத்திரை, சுகர் மாத்திரையெல்லாம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களே பூரா வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா இப்போ ஒரு மாநாடு நடத்தினாலே அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. விஜய் நான் ப்ரெஸ் மீட் நடத்தினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போல பெட்டெல்லாம் ஃபுல்லாக நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் கொஞ்சம் டைம் கொடுப்போம், இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். விஜய் நான் வருவார் கண்டிப்பாக. தாவேக்கால நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து டீட்டெயிலாக சொன்னீங்க. இது குறித்து மேலும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்தித்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.